ஹே கைஸ், யாராவது இருக்கீங்களா? ஹலோ, சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஈவினிங். ஐ எம் ரோஹிணி, ஜூனியர் பைமெண்டர் at Club Thailand. The beautiful colors, buttons and layouts you see are the part of the front end. ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பாக்குற ஒரு கலர்ஸ், பட்டன்ஸ், லேஅவுட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட். While the information stored and processed behind the scenes comes from back end. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு டெவலப் பண்றது தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான். அது எப்படி ஒர்க் பண்ணுது, எங்க இம்பார்ட்டன்ட் அண்ட் அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க டெய்லி, அதெல்லாம் பார்க்கலாம். Have you ever wondered how a single website handles both design and data? யாராவது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்க? இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா இல்லையா? என்னாச்சு? யாரும் பேச மாட்டீங்களா? எதுவுமே தெரியாதா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாதா யாருக்கும்? சரி, ஓகே. இன்னைக்கு அதை பத்தி அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ஏன் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, ஹை டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸோட காம்பினேஷனை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எதை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூசரை இன்டராக்ட் பண்ற, இப்ப நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்மள வந்து இன்டராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற யூஏல இருந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுற டேட்டாவை ஹேண்டில் பண்ற வரைக்குமே பில்ட் பண்றது தான் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்றாங்க. இட் கவர் கிளைண்ட் சைட், நம்மளை இன்டராக்ட் பண்றதுக்காக யூஏ யூஎக்ஸை வந்து கவர் பண்ணுது. சர்வர் சைட், எதை வச்சு நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அது பேக் எண்ட்ல என்ன லாஜிக் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கவர் பண்ணுது. இதை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட்? ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூசரை இன்டராக்ட் பண்ற டிசைன் பார்ட்டை, அதாவது நம்மளுக்கு விசிபிளா தெரியும்ல அந்த பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீஷோவோட யூஏ யூஎக்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சைட்ல ஒரு எக்ஸாம்பிள் மீஷோ பேஜ் இருக்கா, இதுல என்னென்ன இருக்கு, நம்மள இன்டராக்ட் பண்ற மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ் இருக்கு இன்டராக்ட் பண்றதுக்கு, பட்டன்ஸ், டெக்ஸ்ட், சிம்பிள்ஸ், சர்ச் பார், டைட்டில்ஸ், பிரைஸ். இந்த மீஷோ ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா லாகின் பேஜ், சைன் அப் பேஜ் இதெல்லாம் வந்து நம்மள இன்டராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். யூஏ யூஎக்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூசரை இன்டராக்ட் பண்றதுக்கான விசிபிள் பார்ட்டா இருக்கா, சோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். வாட் இஸ் பேக் எண்ட்? பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி, ஃப்ரண்ட் எண்ட்னா நமக்கு விசிபிள் ஆகுற பார்ட், பேக் எண்ட் அப்படின்னா நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, அந்த விசிபிள் பார்ட்க்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அந்த பார்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குதோ அதை வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கிற சர்வர்ல நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட விசிபிள் பார்ட்டுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் பேக் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாருங்க. இப்ப நான் வந்துட்டு இதுல எதுக்கு பேக் எண்ட் அப்படின்னு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வந்துட்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருக்கேனா, இப்ப புக்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணும்போது பின்னாடி அந்த பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா புக்ஸுக்கான டேட்டா பேஸ், புக்ஸ் நான் சர்ச் பண்ணா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்க புக்ஸோட வேல்யூஸ், புக்ஸ்னு சர்ச் பண்ணா இதெல்லாம் வந்துட்டு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்போம்.
அது வந்து டேட்டா பேஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத ஃபெச் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். அதுதான் வந்துட்டு பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பிரைஸ் டீடைல்ஸ், ஸ்டாக்கு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றது, இந்த சர்ச் ரிசல்ட்ஸை நமக்கு ஃபில்டர் அண்ட் ஷார்ட் பண்ணி கொடுக்கறது, ஒரு கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கான ஒரு லாஜிக், ஆர்டரை ப்ராசஸ் பண்றது, பேமெண்ட்டை ஹேண்டில் பண்ற ப்ராசஸ். நம்ம இப்போ ஒரு ஒரு புக் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அந்த புக்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஜென்ரேட் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு யூசருக்கு தெரியாம சர்வர்ல நடக்கும். அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேக் எண்ட்னு சொல்லலாம். இப்ப இந்த செகண்ட் இமேஜ்ல பாருங்க, நான் வந்துட்டு ஒரு புக்கை வந்து நான் வந்து பைனோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்ப பைனோ அப்படின்னு கொடுக்கும்போது பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஃப்ரண்ட் எண்ட். பைனோ அப்படின்னு நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஃப்ரண்ட் எண்ட், நமக்கு விசிபிள் பார்ட் தானே, அது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட். இப்ப வந்துட்டு பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டிஷன் வச்சிருக்கும். பைனோன்னு கொடுத்துருந்தா பைனோன்னு கொடுத்தா என்ன என்ன வரும், என்ன கொடுக்கணும், என்ன கண்டிஷன் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை லாஜிக்கை வந்து ஹேண்டில் பண்ணும். இப்ப பைனோன்னு கொடுத்தா இந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அதுல வந்து பாருங்க, இப்ப நான் வந்துட்டு குவான்டிட்டி வந்து 1, இப்ப நான் வந்து குவான்டிட்டி அதுல இந்த புக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பைனோ கொடுக்குறேன். டேட்டா பேஸ்ல போய் பேக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புக் வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கு எல்லாமே பார்த்துட்டு ஃபெச் பண்ணி கொடுத்துரும் பேக் எண்ட்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல விசிபிள் பண்ணும். இப்ப நான் அந்த பிளஸ் இது பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒரு 5 புக்ஸ் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இப்போ ஒரு 5 புக்ஸ் இல்ல 4 புக்ஸ் தான் இருக்கு. நான் 5 புக்ஸ் அங்க வந்து பிளஸ் பிளஸ் குவான்டிட்டில நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அந்த குவான்டிட்டி 5 இல்ல 4 தான் இருக்கு. அப்ப நமக்கு பேக் எண்ட் என்ன நமக்கு கண்டிஷன் லாஜிக் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் வந்து ரிசல்ட் வரும். ஒண்ணு வந்து நீங்க கொடுத்த புக் வந்து இல்ல, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி 4 புக்ஸ் தான் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொடுக்கும். ஒருவேளை 5 புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க எப்படி பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். இது பேக் எண்ட், நமக்கு தெரியாம பின்னாடி நடக்கிறது. நெக்ஸ்ட் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி ஸ்டோரேஜ். நம்ம ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இதை சொல்லலாம். நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் ஆகுற பிளேஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்ல வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கொடுக்குறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸல் ஷீட் சென்ட் பண்றாங்க. அதுல நம்ம இன்ஃபோலாம் போடுறோம், அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க அதுல இருந்து ஃபெச் பண்ணி எடுத்து யூஸ் பண்றாங்களா, அதை வந்து டேட்டா பேஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு ரியல் டைமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லார் வீட்லயும் வந்து ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கப்போர்ட்லாம் வச்சிருப்போம். இப்ப கப்போர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஜுவல்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஸ்டோர் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு டேட்டா, அந்த கப்போர்டை வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிதான் மீஷோ எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா மீஷோல ப்ராடக்ட்ஸ் இப்ப வந்து இப்ப புக்ஸ் எடுத்துக்கோங்க. புக்ஸ் வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட பிரைசஸ், எவ்வளவு ஸ்டாக் டீடைல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஸ்டாக் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு புக்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா பேக் எண்ட் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். டேட்டா பேஸ்ல இருக்கிற அந்த புக் டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல விசிபிளா வந்து ப்ராடக்ட் இமேஜ், நான் எந்த புக் நேம் சர்ச் பண்றேன்னா அந்த புக் வந்து எனக்கு இமேஜா கிடைக்கும். பிரைஸ், அதோட பிரைஸ், ஸ்டாக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். இது வந்து டேட்டா பேஸ். இது வரைக்கும் ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே கிளியர் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தம்ஸ் அப் வச்சு போடுங்கப்பா. அப்ப கொஸ்டின் கேட்டா சொல்லுவீங்களா? நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ற ஒரு இந்த மாதிரி நான் ஒண்ணு சொன்னேன்ல, இப்போ கபோர்ட்ல ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது நீங்க ஏதாவது இப்ப வந்து உங்களுக்கு தோணுச்சா? நான் சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல வந்துச்சா? அந்த மாதிரி இருந்தா மைக்க தயவு செஞ்சு ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணி பேசுங்க. யாருக்குமே எதுவுமே தோணலையா? யாருக்குமே எதுவும் தோணலையா?
யாருக்குமே தோணல. எல்லாத்துக்கும் ஸ்விக்கி புரிஞ்சுதா? ஆப் இருக்குல்ல, அதுவும் அந்த மாதிரி தானே வரும். புரியல, வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. நான் சஷ்டிகா பேசுறேன். இப்ப ஸ்விக்கி ஆப் இருக்குல்ல, அதுவும் நமக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தானே. லைக் டேட்டா பேஸோட ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தானே அதுவும். யா கோர்ஸ் அதுவும் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தான். என்ன அப்படின்னா அது இப்போ ஸ்விக்கியில பாத்தீங்கன்னா நம்ம அதோட ஃபுட் டீடைல்ஸ் நான் வந்து இப்போ வந்து சர்ச்ல தோசை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு தோசைனா எந்தெந்த ஹோட்டல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல வந்து இந்த டைம்ல அந்த இது ப்ராடக்ட் ஐட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் டேட்டா பேஸ்ல இருந்து. செக் பண்ணி இந்த கடையில தான் வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு, ப்ராடக்ட் இமேஜ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆர்டர் போட்டா பேக் எண்ட்லயும் இப்போ பைனோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ பைனோ கொடுத்தா பேக் எண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும், டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து லேயர்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக்கோட லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ். ஃப்ரண்ட் அண்ட்னா நமக்கு விசிபிள் ஆகிற பார்ட், அதாவது கிளைண்ட் சைடு. பேக் அண்ட் அப்படின்னா சர்வர் சைடு. டேட்டா பேஸ் அப்படின்னா அது வந்து பேக் எண்ட்க்கு வந்து ரெக்வஸ்ட் ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃப்ரண்ட் எண்ட்ல என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript, React, Angular, Vue. HTML அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்காக ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்றோம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் CSS அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட்டோட டிசைனு, லே அவுட்டு, அதோட அதாவது கலர், ஃபான்ஸ், அதை எப்படி ஸ்டைல் பண்ணலாம், நம்மளை எப்படி இன்ட்ராக்ட் பண்றதுக்காக அதை வந்து CSS யூஸ் பண்றாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா பட்டன், ஸ்லைடர்ஸ், அனிமேஷன், இது ஒரு இன்டராக்டிவ் பார்ட். இப்ப நம்ம வந்துட்டு புதுசா ஒரு ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவோம், கேம் ஆப் அப்படின்னா ஓ இதை ப்ரெஸ் பண்ணா இவ்வளவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் இதா இருக்கும்ல. அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு இது இன்டராக்டிவ் பார்ட்டை வந்து யூஸ் பண்றதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. ரியாக்ட், ஆங்குலர், வியூ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டை வந்து ஃபாஸ்டாகவும் மாடர்னாகவும் பில்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்றோம். பேக் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேக் எண்ட்ல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா Node.js. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் எண்டோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இதா இருக்கணும், டெவலப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல யூஸ் பண்றோம். பைத்தான்ல ஜாங்கோ, ஃபிளாஸ்க் இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் பவர்ஃபுல், அதாவது சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ், பேக் எண்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஜாவா, PHP பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் தான் அந்த லாங்குவேஜ். பட் எதுக்காக இப்பவும் வந்து யூஸ் பண்றோம், ட்ரெடிஷ்னலா இருந்தது இப்போ யூஸ் பண்றோம், சில வெப்சைட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. டேட்டா பேஸ் அப்படின்னா அதோட 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், நான் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்ல MySQL அண்ட் PostgreSQL. இது எதுக்காக இந்த SQL வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்ல வந்துட்டு, அதாவது டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் NoSQLல MongoDB அண்ட் Firebase இருக்கு. Firebase, MongoDB எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்மளோட டேட்டாவை வந்து ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு ஆப்க்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஃபிளெக்சிபிள் ஸ்டோரேஜ்க்காக தான் யூஸ் பண்றோம். ஆப்ல எல்லாம் வந்துட்டு சூட்டபிள் ஆகும், ஆப்புக்கு சூட்டபிள் ஆகும். ஃபிளெக்சிபிள் டேட்டா ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு எல்லா விதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் ஷூட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்க்கும் பேக் எண்ட்னா என்ன அப்படின்னு மெயினாவே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். சரி, இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஹோட்டல் போறோம். இப்போ ஹோட்டலுக்கு போய் நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், அப்புறம் மெனு கார்டு கொடுப்பாங்க, அதை பாக்குறது, வெயிட்டர் கிட்ட ஆர்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு என்ன டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்றோம், என்ன கலர்ல பிளேட் வருது, இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்ட் வந்து விசிபிளா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பார்ட். நம்ம போய் அங்க உட்காந்து அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்துருக்கோம், வெயிட் பண்றோம், வெயிட்டர் வராங்க,
ஆர்டர் கொடுக்குறோம், மெனு கார்ட் பாக்குறோம், இதெல்லாம் வந்துட்டு விசிபிள் பார்ட். அப்ப இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூசருக்கு தெரியிற பார்ட். நமக்கு என்ன தெரியாது ஹோட்டல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் இமேஜ் பாருங்க, கிச்சன்ல என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதுதான் கிச்சன்ல என்ன என்ன பண்ணுவாங்க, எதை போட்டு சமைக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க வெயிட்டர் கிட்ட, வெயிட்டர் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த செஃப் கிட்ட வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆர்டரை வாங்கி செஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா, முடியாது. அப்ப அதை வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ், அதாவது ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருக்க ஐட்டம்ஸை வந்து செஃப் எடுத்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதாவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு எதுல இருந்து எடுப்பாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாஸை வந்துட்டு பேக் அண்ட் நமக்கு ஃபிஷ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு விசிபிள் பண்ணும். அது ஃப்ரண்ட் அண்ட் விசிபிள் ஆகி நமக்கு யூசர் நம்ம பாக்குறோம்ல, அதுதான். இது புரிஞ்சுதா? ரெண்டே பேரு தான் தம்ஸ் அப் போடுறீங்க, வேற யாரும் போட மாட்டீங்க. புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட சொல்றேன், அதாவது கேட்டீங்கன்னா தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் போலாமா? அதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. ஃபுல் ஸ்டாக்கோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசர் கிட்ட இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்க்கு போகுது, பேக் எண்ட்ல இருந்து டேட்டா பேஸ் போகுது, டேட்டா பேஸ்ல இருந்து மறுபடியும் பேக் எண்ட்க்கு வந்து வருது, மறுபடியும் பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யூசர். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப வந்து இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னா, யூசர் வந்து ஏதாவது ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அந்த பட்டன் கிளிக் பண்றது ஃப்ரண்ட் எண்ட். யார் பண்றாங்க? யூசர். அப்ப யூசர் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு லாஜிக் வந்து பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணும். ஏன்னா டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணும். டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி பேக் எண்ட் வந்து என்ன பண்ணும், டேட்டா பேஸ் வந்து மறுபடியும் பேக் எண்ட்க்கு கொடுக்குமா. பேக் எண்ட் தான் வந்து டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுது, டேட்டா பேஸ் ரெக்வஸ்ட் பண்ணது ஃபெச் பண்ணி திரும்ப பேக் எண்ட்க்கு கொடுக்குது. பேக் எண்ட் வந்து திரும்ப நமக்கு எங்க காட்டுது, விசிபிளா காட்டுது. அதனால ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யாரு பாக்குறாங்க, யூசர், நம்ம பாக்குறோம். அதுதான் இதோட ஒர்க் ஃப்ளோ. சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க சொன்னதுதான் ஆர்டரிங் ஃபுட் ஆன் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. இப்ப நம்ம வந்து ஸ்விக்கில வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண போறோம். நமக்கு என்ன, உங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், எல்லாம் ஆர்டர் போடுவீங்க, போட்டிருக்கீங்களா? ஆர்டர்லாம் போட்டிருக்கீங்களா? யாருமே ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பிட்டது இல்லையா? இதுக்கும் ஒரு ரிப்ளையா? கொஞ்சம் இன்டராக்டிவா வாங்கப்பா. இப்படியே அமைதியா இருந்தா எப்படி? கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் சொல்லுவீங்களா? ஓகே, சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆர்டரிங் ஃபுட் ஆன் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. இப்ப வந்து நம்ம ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது பேக் எண்ட் என்ன பண்ணும், ஃப்ரண்ட் எண்ட் நான் சர்ச் பண்ணும்போது பேக் எண்ட் என்ன பண்ணும், டேட்டா பேஸ்ல போய் அதாவது டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணும். டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ்ல இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி நமக்கு பேக் எண்ட்க்கு திரும்ப கொடுக்குமா. அந்த பேக் எண்ட்க்கு திரும்ப கொடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த தோசை எந்த ஹோட்டல்ல இருக்கு, எவ்வளோ அதோட இமேஜ், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ குவான்டிட்டியில இருக்கு, ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கும். இப்ப வந்து அதுதான் சொல்றாங்க யூசர் செலக்ட் ஃபுட். நான் ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். அது வந்து நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்றேன், ரெக்வஸ்ட் வந்து பேக் எண்ட்க்கு போகுது. எது மூலமா போகுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வழியா தான் பேக் எண்ட் வந்து ரெக்வஸ்ட் வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்புது. மெனு அண்ட் அவைலபிலிட்டியை வந்து பேக் எண்ட் வந்து செக் பண்ணுது பிசினஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணி. டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி திரும்ப டேட்டா பேஸ்க்கு வரும்ல, ஆக்சுவலி பேக் எண்ட்க்கு வரும்ல, அப்போ வந்து அதை வந்து லாஜிக் செக் பண்ணுது, மெனு இருக்கா, மெனுல பாக்குது அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப டேட்டா பேஸ்ல இருந்து அந்த ஐட்டமோட டீடைல்ஸ் அண்ட் பிரைசஸ வந்து நமக்கு ஃபெச் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுது, பேக் எண்ட்க்கு கன்ஃபர்மேஷனை ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல அப்டேட் ஆயிடுது. ஃபுட் ஆடட் டு கார்ட், அதாவது இப்போ வந்து கார்ட்ல தான் போட்டிருக்கேன், பைலாம் பண்ணல. இப்ப ஃப்ரண்ட் எண்ட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப யூசர் கிட்டே வந்துடும். ஒர்க் ஃப்ளோ புரிஞ்சுதா? யாரோ 2 பேர் தான் போடுறீங்க, வேற யாருக்கும் புரியலையா? இப்போ உங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு இது ரியல் டைம், அதாவது நம்ம பிசிக்கலா யூஸ் பண்ற ஒரு இது. அது வந்து எனக்கு ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் ஏடிஎம்க்கு போறேன், ஏடிஎம்ல போய் பின்ன என்டர் பண்றது ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா? யாராவது ஒருத்தர் தம்ஸ் அப் போடுறவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண வேணாம், தம்ஸ் அப் போடாதவங்க பண்ணுங்க. இருக்கீங்களா இல்லையா? யாருக்காவது புரியுதா புரியலையா? ஏதாவது சொன்னாதானே சொல்ல முடியும். ஏடிஎம்ல பின் என்டர் பண்றது ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட்? யாருக்குமே தெரியலையா? இல்ல எதுவுமே எனக்கு தெரியல, ஏதாவது சொல்லுங்க. சரி, மைக் ஆன் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. சரி, அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சு போடலாம்ல. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட். ஆமா, ஃப்ரண்ட் எண்ட் தான். நம்ம பின் என்டர் பண்றது ஃப்ரண்ட் எண்ட் தான். அப்ப எது பேக் எண்ட்? உங்களுக்கு புரிஞ்சத வச்சு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். தப்பா சொன்னாலும் ப்ராப்ளம் இல்ல. மைக் ஆன் பண்ணியே சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கப்பா, கொஞ்சமாச்சும் மனசு தேறட்டும். நம்ம பின் போட்டதுக்கு அப்புறம் அந்த பின் வந்து ஆல்ரெடி உள்ள கொடுத்துருக்க பின் நம்பர்ஸோட அந்த ஃபீட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு நமக்கு ஒன் 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 லைக் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு வந்து காமிக்கிறது வந்து பேக் எண்டு. உள்ள ஒர்க் பண்றது வந்து ஓகே ஏதாச்சும் ஒரு இது இருக்கும், அவங்க பேக் எண்ட்ல வந்து மேபி டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு பொண்ணு தான்ப்பா ஆன்சர் பண்றாங்க, வேற யாருக்குமே புரியலையா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அட்வான்டேஜஸ். ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ். ஷாப் எல்லாத்துக்கும் அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. இனிமே இது ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சரி, ஓகே. வெர்சாட்டிலிட்டி அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? இவங்க வந்துட்டு ஒரு மல்டிபிள் ரோல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா போட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்ப நான் வந்து ஹெச்ஆரா இருக்கேன் அப்படின்னா, நான் அவங்களை ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா நான் வந்து அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னா அவங்களால அந்த ரோலையும் பண்ண முடியும். ஃபுல் ஸ்டாக் கொடுத்தேன் அப்படின்னாலும் அதை பண்ண முடியும். பேக் எண்ட் தனித்தனியா கொடுத்தா கூட அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் வந்து வெர்சாட்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் வந்துட்டு அதாவது ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா ஃபாஸ்டா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த கோடிங்லாம் போட்டு, கோடிங் இல்ல சாரி, அந்த வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா நம்ம ஒருத்தருக்கே எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா யார்கிட்டயும் வந்து கேட்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம டீம் வந்து அதாவது நான் ஃப்ரண்ட் எண்ட், எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா நான் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணிடுவேன். அப்ப பேக் எண்ட் பண்றவங்க லேட் ஆனிச்சு டிலே ஆனிச்சுன்னா கொஞ்சம் இதாகும்ல. அப்ப ஃபுல் ஸ்டாக் ஒருத்தருக்கே தெரிஞ்சா ஃபாஸ்டா டெவலப் பண்ணிடலாம். டீம் ஒர்க் பண்ணும்போது சாரி, ஹை டிமாண்டிங் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு ஹை டிமாண்ட் இருக்கு, எப்பயுமே இருக்கும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
லேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து ஒரு ஒரு growth வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதோட growth. அப்ப வந்து நான் வந்து அந்த ப்ராஜெக்ட வந்து ஸ்கேல் பண்ணி ஈஸியா, அதாவது அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருப்பேன். இப்ப மீஷோ ஆப் எடுத்துக்கோங்க. மீஷோ ஆப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய யூசர்ஸ் வந்து அதுல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்பை வந்து ஸ்கேல் பண்ணாங்க. அப்ப அது வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்டா ஸ்டார்ட் ஆகி அதை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் எவ்வளவு யூசர்ஸை பொறுத்து அதை வந்து growth ஸ்கேல் பண்றாங்கல்ல, அதை தான் சொல்றாங்க. இம்ப்ரூவ்டு கொலாபரேஷன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு டீம் ஒர்க் நடக்குது அப்படின்னா, ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் வந்து அவங்களோட இதை சொல்றாங்க அப்படின்ற போது, நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்தாவே அது அவங்க சொல்லும் போது எனக்கு அது புரியும். ஃப்ரண்ட் எண்ட் சொன்னாலும் எனக்கு புரியும். அதனால கம்யூனிகேஷனும் கொலாபரேஷனும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா முன்ன சொன்னதுதான். எல்லா விதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் சாரி எல்லா விதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் ஷூட் ஆகுற மாதிரி அந்த வந்து ஸ்டோரேஜ் இருக்குல்ல, டேட்டா ஸ்டோரேஜை ஃபிளெக்சிபிளா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டெக்னாலஜிஸை வந்து நம்ம வந்து கத்துக்கணும். நிறைய டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால ஒருத்தரே அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு ஏரியா ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால நம்மளால டீப்பா வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்க முடியாது. அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஒரு சிங்கிள் டெவலப்பர் மேல மோர் ஒர்க்லோட் ஆகுது. இப்ப ஃப்ரண்ட் எண்டா இருந்தா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணலாம். இப்ப மூணுமே ஒருத்தரே பண்ணோம் அப்படின்னா ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஒர்க் லோட் வந்து ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். பாப்புலர் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பாப்புலர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டாக்ஸ் இருக்கு. மெர்ன் ஸ்டாக், மீன் ஸ்டாக் அண்ட் லேம் ஸ்டாக். மெர்ன் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோங்கோடிபி, express.js and react node.js. MongoDB எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்றாங்க. எக்ஸ்பிரஸ் பாத்தீங்க அப்படின்னா பேக் எண்டோட ஃப்ரேம் ஒர்க்கு, ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டோட ஃப்ரேம் ஒர்க்கு, நோட் பாத்தீங்க அப்படின்னா பேக் எண்டோட ரன் டைம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா மாடர்ன் வெப் ஆப்ஸ்க்கு வந்து ரொம்ப பாப்புலரா போறது வந்துட்டு மெர்ன் ஸ்டாக் தான். மீன் ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆங்குலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். மீன்னா மோங்கோடிபி சேம் தான், எக்ஸ்பிரஸும் சேம் தான். அதாவது சிமிலர் டு மெர்ன் ஸ்டாக்னு சொல்லலாம். ஆங்குலர் மட்டும் இதுல வந்திருக்கும் ரியாக்டுக்கு பதிலா. இந்த மோங்கோடிபி வந்து டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்றோம். எக்ஸ்பிரஸ் வந்து சேம் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றோம். ஆங்குலர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். நோட் வந்து பேக் அண்ட் ரன் டைம்க்கு யூஸ் பண்றோம். லேம்ப் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டாக்கு. இப்ப சில வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. லினக்ஸ் அப்படின்னு லேம்போட இது வந்து லினக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்றாங்க. அப்பாச்சி வந்து வெப் சர்வருக்கு யூஸ் பண்றாங்க. மைசீக்வல் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸுக்காக யூஸ் பண்றாங்க. பிஹெச்பி அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் இதுன்னு சொன்னா அது வந்து பேக் எண்ட் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சரி, இப்போ வந்து நீங்க ஒரு ஆப் வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? எக்ஸ்பிளைன் பண்ணல, புரிஞ்சுதா இருக்காது? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ஆப் நீங்க வந்து ஒரு இது வெப்சைட் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் சூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டாக் வந்து எதனால நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. யாருமே சூஸ் பண்ண மாட்டீங்களா, இல்ல ஏன்னு சொல்ல மாட்டீங்களா? மெர்ன் ஸ்டாக் தான் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் இப்போ கரண்டா லீடிங்ல இருக்கு. அப்புறம் இப்போ லேம்ப் சொன்னீங்க, அது எல்லாமே லைக் ஓல்டன் டேஸ்ல இது பண்ணது. லினக்ஸ் எல்லாம் வந்து இப்போ யாரும் ஆப்ரேட் பண்றது இல்லை அந்த அளவுக்கு. மேபி மெர்ன் ஸ்டாக் தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. வேற யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா?
கொஞ்சமாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கப்பா. ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க, வேற யாருக்கும் புரியலையா என்னன்றதே எனக்கு தெரியல. இல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியலையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தெரியலனாச்சும் சொல்லுங்க. இதுக்கும் ஆன்சர் இல்லையா? சரி அப்ப வேற கொஸ்டின் கேக்குதா? அதுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா வேண்டாமா? நீங்க ஆன்சர் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் நெக்ஸ்ட் போலாம். மைக் எடுத்து பேசுங்க. செகண்ட் இயர்ஸ் இருக்கீங்க தானே? நானும் செகண்ட் இயர் தான். ஆனா யாருமே பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் புரியல அப்படின்னாச்சும் சொன்னாச்சும் இன்னொரு டைம் சொல்லுவேன். யாருக்குமே புரியலையா இல்ல பதில் சொல்ல முடியலையா? வேற கொஸ்டின் கேட்கலாமா? சரி அப்ப இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். சொன்ன போனே ஆன்சர் பண்ண வேணாம். வேற யாராவது பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது சாட்லயாச்சும் போடுங்க. சரி இப்ப நீங்க வந்து ஒரு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கல்ல, அத வந்துட்டு எக்ஸாம்பிள், அதாவது டேட்டா பேஸ் வந்து டேட்டா பேஸும் பேக் எண்டும் ஒரு ஆப்ல வந்து இங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. டேட்டா பேஸ் பேக் எண்டும் இந்த ஆப்ல ஒர்க் ஆகலாம், இந்த வெப்சைட்ல ஒர்க் ஆகலாம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு இருக்கும்ல, அது சொல்லுங்க. நிறைய ஆப் யூஸ் பண்றீங்க தானே, வெப்சைட்லாம் யூஸ் பண்றீங்க தானே? ஆன்சர் பண்ணவங்களே பண்ண வேண்டாம், அப்புறம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பேன். யாருக்குமே புரியலையா? எல்லாரும் இருக்கீங்க தானே? இல்ல போன் வச்சுட்டு போயிட்டீங்களா? இதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸா? சரி நெக்ஸ்ட் போலாம். யாரும் ஆன்சர் பண்ற மாதிரி தெரியல. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் இருக்கீங்களா இல்லையான்றதே எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க சஸ்திகா. என்னாச்சு அதுக்குள்ளார? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மெசேஜ்ல போடுறவங்க மைக் ஆன் பண்ணியே சொல்லுங்க. சரி யாரும் சொல்ற மாதிரி தெரியல. சரி next போலாம். ஆனா கடைசியா கேட்பேன், நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அப்ப சொல்லிதான் ஆகணும். சரி நெக்ஸ்ட் போலாம். அப்ளிகேஷன்ஸ் எங்க எங்க யூஸ் பண்றோம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்றோம். அதாவது எக்ஸாம்பிள் அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் சொல்லலாம். சோசியல் மீடியால யூஸ் பண்றோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல யூஸ் பண்றோம். ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றோம். இப்ப வந்து ஒரு கோர்சரா, யுடமி ஆப்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ரோல் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பட்டன் இருக்கும், ஆட் டு கார்ட் இருக்கும், விஷ்லிஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்குல்ல, அதுல யூஸ் பண்றோம். அதுல வந்து இந்த ஆப்புக்கு சாரி இந்த ஒரு கோர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பெய்டா ஃப்ரீயா எல்லாமே வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகி பேக் எண்ட் வந்து லாஜிக் ஹேண்டில் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு விசிபிள் ஆகுது ஃப்ரண்ட் எண்ட்ல. நெக்ஸ்ட் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல பார்த்தது தான். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன்ஸ், பேடிஎம், கூகுள் பே, நெட் பேங்கிங் போர்ட்டல்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம். இப்போ கூகுள் பேல நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கூகுள் பேவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எப்படி யூஸ் ஆகுது? இது வரைக்கும் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். அதை வச்சு சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க.
யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. நான் மட்டுமே பேசிட்டு இருக்க நம்ம மாதிரி இருக்கு. நம்ம ஜிபேவோட அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து நம்ம உள்ள என்ட்ரு பண்றப்பயோ நமக்கு வந்து பின் கேட்கும். ஸோ நம்ம வந்து லோக்கலா நம்ம என்ன பின் போட்டு வச்சிருக்கோமோ அது வந்து நமக்கு சேவா உள்ள போய் ஃபீட் பண்றோம். அந்த பின் வந்து ஆல்ரெடி கிவன் அந்த பின் நம்பர்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நமக்கு வந்து உள்ள போகும். ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே யாருக்காச்சும் அமௌண்ட் அனுப்பணுமா அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க். தென் நம்ம அப்புறம் உள்ள போயிட்டு நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு போடுறப்போ அந்த அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்கா இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணும். இன்கேஸ் நம்ம எல்லாம் ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா பேக் எண்ட்ல செக் பண்ணிட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னு வரும். இல்லை எதனாச்சும் இந்த சர்வர் இஷ்யூஸ்னாலும் அந்த மாதிரி நமக்கு எடுத்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மணி டிரான்சாக்ஷன் ஆப்ல எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த இன்டர்மீடியேட் அந்த பைத்தான் ஆகட்டும் ஜாவா ஆகட்டும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகே, இவங்க சொன்னதாச்சும் கேட்டுச்சா? புரிஞ்சதா இவங்க சொன்னது? அட்லீஸ்ட் தம்ஸ் அப் ஆச்சு போடுங்க. ஏன் யாரும் பேச மாட்டீங்கன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீயா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யுடமி, கோர்செரா, கிரேட் லேர்னிங், இன்ஃபோசிஸ், ஸ்ப்ரிங் போர்ட், சிம்பிளியன், இதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸை வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வெப்சைட்ஸ். எந்தெந்த வெப்சைட்ஸ்ல மேபி இது ஆப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சிலது வந்து பெய்டா தான் இருக்கும். வெப்சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெய்டு W3 ஸ்கூல்ஸ்லாம் பெய்ட் தான். மேபி சர்டிஃபிகேட்க்கு பெய்டு, டுட்டோரியல்ஸ்க்குலாம் ஃப்ரீ தான். சரி, நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ கோட் கேம்ப்ல, ஆடின் ப்ராஜெக்ட்ல, W3 ஸ்கூல்ஸ்ல சொல்லித்தராங்க. கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த W3 ஸ்கூல்ஸ், கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், ஃப்ரீ கோட் கேம்ப் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றத பொறுத்து தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். MDN வெப்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்லித்தராங்க வெப்சைட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு யூடியூப். எனக்கு வந்துட்டு படிச்சாலாம் புரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து சொன்னாதான் புரியும், ரொம்ப டீப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஃப்ரீ கோட் கேம்ப்ல HTML இருந்து மெயின் ஸ்டாக் வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லா வந்து சொல்லி தராங்க. கோட் வால்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ட்ல வந்து டீப்பா வந்துட்டு சொல்லி தருவாங்க. ப்ரோக்ராமிங் வித் மோஷ் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நமக்கு வந்து சொல்லி தராங்க. நெட் நிஞ்சா அப்படின்னா டுட்டோரியல்ஸ், மேபி கொஸ்டின்ஸ் கொடுத்துதான் அதுல வந்து போடுற மாதிரி இருக்கும். டிராவல்சி மீடியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டு பிகம் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், த இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் யூ நீட் டு லேர்ன். என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆகலாம் அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? ஒரு 2 or 3 இதெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணுமாச்சும் சொல்லுங்க. ஒரு பேசிக் வந்து நமக்கு டொமைன்லயே சொல்லியிருப்பாங்கல்ல, டொமைன் ரியல் ஈவென்ட் நடத்தணும்ல, அதுலயே சொன்னாங்கல்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு. செகண்ட் இயர்ஸ் எல்லாருமே தான் இருந்தீங்க. யாரும் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை ஈவெண்ட்ல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு, ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து கத்துக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் அந்த இப்ப மேலேயே நான் சொன்னேன் இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக்கோட லேயர்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம்.
ஏன் பேச மாட்டீங்க? மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா, நான் தானேப்பா பேசுறேன். இருக்கீங்களா இல்லையா? சரி ஓகே. யாருக்கும் தெரியலன்றதை விட மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். எல்லாம் தூங்கிட்டு தானே இருந்தீங்க அப்போ. அதனால சரி நம்ம இப்ப பாப்போம். இப்ப யாரும் மெசேஜ் போட்டது? மெசேஜ் போட்டவங்க மைக் ஆன் பண்ணிட்டே சொல்லலாம்ல. உங்களை யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க? எதுவுமே சொல்ல போறது இல்ல. மெசேஜ் போட்டவங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க எனக்கு இப்ப. ஃப்ரண்ட் எண்ட் கற்றுக்கணுன்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேக் எண்ட்க்கு. லேயர்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் நடத்துன அந்த டாபிக் போனோம்ல, அதுல இருந்ததுதான் சொல்ல போறீங்க. அப்ப ஏன் வந்து யாரும் பேச மாட்டீங்கன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ், அதாவது யூசரை வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து என்னென்ன கத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சருக்காக நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் வந்து யூஸ் பண்றோம். சிஎஸ்எஸ் வந்து அங்க சொன்ன மாதிரி டிசைன் அண்ட் லே அவுட்டுக்காக தான். ஒரு யூசரை வந்து இந்த ஒரு கலரை போட்டா நமக்கு ஒரு கலர் பிடிக்கும். இந்த ஒரு சிலர்லாம் வந்து கலரை பார்த்தோன்னே இன்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சிஎஸ்எஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டன்ஸ், ஸ்லைடர்ஸ், அந்த மாதிரி இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸ்க்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சரி ஓகே, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணுமே வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட வந்துட்டு இது மூணு கத்துக்கிட்டா ஃப்ரண்ட் எண்ட்க்கு போதுமா டெவலப் பண்ணிடலாமா? யாருமே பேச மாட்டீங்களா? சரி ஓகே, இது மூணு கத்துக்கிட்டா போதாது. ரெஸ்பான்சிவ் டிசைன். ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் போன்ல வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைலுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்கிரீன் வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கணும். லேப்ல நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா லேப்புக்கு அது வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருக்கணும். லேப், டேப்லெட் எதுல வேணாங்க, எதுல நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு சூட்டபிளா வந்துட்டு அது ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அதெல்லாம் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ். இது இப்ப வந்து ரொம்ப வந்து பாப்புலரா போயிட்டு இருக்கிறது ரியாக்ட், அதாவது மெயின் ஸ்டெப் தான் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் குட் ஸ்டாப். டிசைன் பாஸ்டர் டிசைன்காக வந்துட்டு குட் ஸ்டாப் யூஸ் பண்றோம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி ஓகே, இப்ப சொல்லுங்க ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ்க்கு நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்கணும்? ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா போகணும் அப்படின்னா என்னென்ன லேர்ன் பண்ணிக்கணும்? இதுக்கும் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது நான் சொல்லி. HTML, CSS, ஜாவா, ரியாக்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸு, யூஏ யூஎக்ஸ் டிசைனிங் நாலேஜ் இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேக் அண்ட் ஸ்கில்ஸ். சர்வர் சைட்ல எப்படி வந்து அந்த லாஜிக் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது Node.js, பைத்தான்ல ஜாங்கோ ஆர் ஃபிளாஸ்க், PHP ஜாவாலாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் பட் ஸ்டில் யூஸ்டு. டேட்டாபேஸ் நாலேஜ்ல வந்து டேட்டாபேஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். MySQL, MongoDB, PostgreSQL. ஓகே, MongoDB வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு டேட்டா பேஸ், ஆனால் அது ஆர்கனைஸாக இருக்காது. எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லா சர்டன் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லா ஃபார்மேட்டு டேட்டாவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீ MySQL வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம MongoDBன்னு போகணும். லைக் இன்ஸ்டாகிராம், சரி ஓகே. ஃபேஸ்புக் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் API, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். எந்த எக்ஸாம்பிள்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி ஓகே,
அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு எதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஸ்விக்கில வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்எண்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் ரெக்வஸ்ட் வந்து டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தாமா அதுக்காக யூஸ் பண்றது தான். நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்லயே ரெஸ்ட் ஜேசன்லாம் இருக்கு. பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வேற என்ன எசென்ஷியல் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல்னா இப்ப வந்து ஒரு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த நம்ம பண்ண ப்ராஜெக்டை வந்து ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கிட் அண்ட் கிட்டப்பை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சைட் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்றத அப்ப எப்படி வந்து நெட்லிஃபை கிட்டப் பேஜஸ்ல எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து டிப்ளாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப பேசிக் வெப் ஹோஸ்டிங் வந்து ஒரு அதர் எசென்ஷியல் ஸ்கில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். நம்மளே வந்துட்டு இப்போ ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உடனே ChatGPT எல்லாம் போட்டு பார்க்க கூடாது. நம்மளே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சால்வ் பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். எரர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனல் பட் யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்மா ஆர் கேன்வா. UI/UX டிசைன் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ஆப்ஷனலா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட், CMS நாலேஜ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது ஒவ்வொரு வெப்சைட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் கனெக்டிங் எவ்ரி திங். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் சொன்னதுல? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா क्वेश्चन ஆக்சுவலா கேட்கலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் சொல்றப்போ நம்ம வெப்சைட் டிசைன் பண்றோம். ஸோ அதுக்கும் வந்து சேம் இதுதான் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கப்போ நமக்கு ஆப் டிசைனிங்கும் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இது வந்து எப்படி ஃபுல் ஸ்டாக்னா எந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம் நாம? வெப் மாதிரி இருக்குமா இல்ல ஆப் மாதிரி வருமா? இப்ப வந்து எப்படி சொல்றது, வெப்சைட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா வெப்சைட்டுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லயே ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவோம். மொபைல் ஃபுல் ஸ்டாக் வந்து மொபைலுக்கும் தனியா சொல்லுவோம், வெப்சைட்டுக்கும் தனியா சொல்லுவோம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ல வேணும்னா மேபி டேட்டாபேஸ் பேக்எண்ட் அந்த லாஜிக்லாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கொஸ்டின் கேட்கலாமா? இது வரைக்கும் சொன்னதுல இருந்து எனக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணும். சரி, ஓகே. எது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமேவா இல்ல பேக் எண்டா ஃப்ரண்ட் எண்டா? எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பார்ட்? அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் வந்து சேலஞ்சிங்கா இருக்குமா, பேக் எண்ட் சேலஞ்சிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் கம்பேர் பண்ணும்போது பேக் எண்ட் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். நான் வந்து பேக் எண்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது ஜாங்கோ ட்ரை பண்ணும்போது ஜாங்கோ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சுத்தமாக புரியவே இல்லை. ஒரு பைத்தான் பார்த்த மாதிரியே இல்லை. பைத்தான்ல நான் பார்த்தோன்னா பைத்தான் பார்த்த மாதிரியே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் அதே HTML, CSS, ஜாவா, ரியாக்ட்ல பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட லாங்குவேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து பேக் எண்ட் தான் இருந்துச்சு. ஓகே, வேற யாராவது? வேற யாருக்கும் எதுவுமே இல்லையா? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த கோடிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்னதை பொறுத்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுனா கூட சொல்லுங்க. எனக்கு வந்து சேலஞ்சிங்கா தோன்றதுங்கிறது ஃப்ரண்ட் அண்ட். பிகாஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து அப்பியரன்ஸை பார்த்து தான் நிறைய ஆப்பே வந்து சூஸ் பண்றாங்க வாங்குறதுக்குனாலோ இல்லை அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் வந்து யூசருக்கு பிடிச்ச மாதிரி யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லைக் டே டு டே ட்ரெண்டுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே வர மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணோம். ஸோ வேற பேக் எண்ட் வந்து ஒன்லி டேட்டா பேஸ் அதோட ஹேண்டில் பண்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரண்ட் அண்ட் தான் வந்து இது பண்ணணும். கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ரெண்டு பேருமே சொன்னது வந்து ஓகே தான். ஆனா டிஃப்ரெண்ட் வேஸ்ல அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. சஸ்திகா சொன்ன மாதிரி
அதை வந்து அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்றோம், இது நல்லா இல்ல அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். வேற எதா இருந்தாலுமே நமக்கு அது இப்போ வந்து ஒரு லேர்னிங் ஆப்னா இருந்தா கூட அதோட இது பிடிச்சா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரிதான் நீங்க வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் வந்து பிடிச்ச எல்லாருக்கும் ஓகே. இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அது வந்து பிடிச்சிருக்கு, ஓகே இது நல்லா இருக்கு, இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்றனால எல்லாருமே வந்து அதிகமா யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி பேக் எண்ட் அவங்க சொன்ன மாதிரி நவேஷ் சொன்ன மாதிரி பேக் எண்ட் வந்துட்டு அதுவும் சேலஞ்சிங் தான். இப்போ வந்து பேக் எண்ட்ல வந்து அந்த லாஜிக்கை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்பீடு, அக்யூரேசி, செக்யூரிட்டி எல்லாமே வந்து இதெல்லாம் ஹெவி லோட்ஸ் பேக் எண்ட்ல. இது எல்லாமே அதை செக் பண்ணி நமக்கு வந்து லாஜிக் வந்து அது ப்ரொவைட் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேலஞ்சிங் தான். வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா? ஆன்சர் பண்ணுவீங்களா? சஸ்திகா மட்டும்தான் போடுறாங்க, வேற யாருமே இல்லையா? 2 பேர் தான்ப்பா போடுறாங்க, வேற யாருமே இல்லையா? சரி ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன், கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப் வந்து சடனா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது உங்க ஆர்டர் ஹிஸ்டரி, நீங்க ஒரு ஆர்டர் பண்றீங்க, அது வந்துட்டு உங்களோட ஆர்டர் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாக்குறீங்க, என்னென்ன ஆர்டர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சடனா அந்த ஆப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, எதுவுமே ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க அது வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரண்ட் எண்டா, பேக் எண்டா, டேட்டா பேஸா? இல்ல இது மூணுமேவா? இல்ல ஏதோ ஒரு 2ஆ? ஏதோ ஒண்ணு. எதுல வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றீங்க? யோசிச்சே சொல்லுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சொல்லுங்க. தெரிஞ்சா யார் வேணாலும் சொல்லலாம், யாரும் ஆன்சர் பண்ற மாதிரி தெரியல, தெரிஞ்சவங்களாச்சும் சொல்லுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், யாரும் பேச மாட்டாங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். மேபி பேக் எண்ட்லயும் அதை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஜாவாவோ இல்ல பைத்தான் அந்த இதுல வந்து மேபி எரர்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஆர்டர் ஹிஸ்டரி வந்து நம்ம பழைய ஹிஸ்டரி அந்த டேட்டா பேஸை நான் வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறப்போ மேபி ஒரு சின்ன லேகா இல்ல ஒரு எரரா இருக்கலாம், ரன் டைம் எரர்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஆப் வந்து லைக் டேட்டா பேஸோடது கட் ஆன உடனே பேக் எண்ட் சர்வர் கட் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் சும்மா எதுவும் பண்ண முடியாம ஸோ அதோட அந்த யூஐ யூஎக்ஸும் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுது, ஃப்ரண்ட் எண்டும் ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, அவங்க சொன்னது கரெக்ட். அந்த மாதிரிதான் பேக் எண்ட் டேட்டா பேஸால தான் நமக்கு வந்து ஒரு ஆப் வந்து ஸ்டக் ஆகுது. அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுக்கும்போது மேபி லேக் ஆகலாம். அதுதான் அவங்க சொன்னதுதான் ஆன்சர். மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க சொன்ன ஆன்சர்? நான் மறுபடியும் சொல்றேன். புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் போடுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபிளெக்சிபிள் டேட்டா பேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதுல வந்து, அதாவது எந்த டேட்டா பேஸ்ல வந்து நீங்க வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது யூஸ் பண்ணுவீங்க? ஜேசன் மாதிரி ஒரு டேட்டாவை வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் நானே கொடுக்குறேன், 2 ஆப்ஷன் தான் கொடுப்பேன். MySQL, MongoDB. ஆக்சுவலா ஒரு வேர்டு வந்து இதுல ஒரு கீவேர்டு இருக்கு. சரி ஓகே ஓகே, கரெக்ட் தான். என்ன வேர்டு அப்படின்னா ஃபிளெக்சிபிள் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இதுல பார்த்தோம். ஃபிளெக்சிபிள் டேட்டாபேஸ்க்காக எது யூஸ் பண்றோம், ஒரு ஃபிளெக்சிபிள் டேட்டா ஸ்டோரேஜ்க்கு எது யூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா MongoDB Firebase யூஸ் பண்ணுது. ஓகேவா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் இல்ல? டவுட்ஸ் இல்லைன்னாச்சும் சொல்லுங்க, இல்ல இருக்குன்னாச்சும் சொல்லுங்க. நோ டவுட்ஸா? தம்ஸ் அப் பச்சை போடுங்க, ஏதாவது கேட்டா அதுவும் பண்ண மாட்டீங்க, நான் என்ன பண்றது? எந்த டவுட்டும் இல்ல. சரி ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். எந்த ஸ்டாக் வந்துட்டு, அதாவது நீங்க என்ன இப்ப வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் எந்த ஸ்டாக் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்களா? என்ன கேட்கலாம் அப்படின்னா, which stack do you think users use JavaScript for both back end and front end?
த்ரீ ஸ்டாக்ஸ் சொன்னா 3 ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக் வந்து பேக் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுது? அவ்வளவுதான் கொஸ்டின். இது ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் மறந்துருச்சா? இல்ல புரியலையா? இன்னொரு டைம் கொஸ்டின் கேட்கவா? எந்த ஸ்டாக் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட ஃப்ரண்ட் எண்ட்க்கும் பேக் எண்ட்க்கும் யூஸ் பண்ணுது? அந்த ஸ்டாக்கோட நேம் மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் வேணாம். எக்ஸ்பிளைன்லாம் கேட்கல, நேம் மட்டும். சரி, நானே சொல்லிடவா? மேர்ன் ஸ்டாக்னு நான் நினைக்கிறேன். மேன் ஸ்டாக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேர்ன் ஸ்டாக் தான். மேல் ஸ்டாக். மேல் ஸ்டாக். ஓகே, இன்னொரு ஸ்டாக் இருக்கு, அது வேற யாராவது சொல்லுங்க. இன்னொரு ஸ்டாக் இருக்கு. மீன் ஸ்டாக். மீன் ஸ்டாக்கும் மேர்ன் ஸ்டாக்லயும் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். லேம்ப்ல வந்துட்டு லினக்ஸ், அப்பாச்சி, மோங்கோடிபி, பிஹெச்பி தான் யூஸ் பண்றோம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்து யாராவது சொல்றீங்களா? மேபி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஏதோ ஒன்று. நெகட்டிவ் சொன்னீங்கன்னா என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பாசிட்டிவ் சொன்னாலும் ஓகே, நெகட்டிவ் சொன்னாலும் ஓகே. ஃபீட்பேக் வந்து சொல்லிட்டு தான் போகணும் யாரா இருந்தாலும். எங்களுக்கு ஈவெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு, எஃபெக்டிவாகவும் இருந்தது. லைக் ஓவரால் அவுட்லைனில் ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாக்னா சரி ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, மேர்ன் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். லைக் உன்னோட ஈவெண்ட்க்கு அப்புறம் எங்களுக்கு லைக் ஐ ஹாவ் அ கிளியர் ஐடியா ரிகார்டிங் இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, எது கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அப்புறம் டேட்டா பேஸ் பற்றி என்னென்ன டேட்டா பேஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி இப்போ ஒரு வெப்சைட்டோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்னா நமக்கு வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் நோட் ஜேஎஸ் எல்லாம் நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு ஈவெண்ட். தேங்க்யூ. எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வேணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற யாராவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஃபீட்பேக் கூட சொல்ல மாட்டீங்களா? இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. ஃபீட்பேக் கேட்டா கூட சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே. அண்ணா வேற ஏதாவது பேசுறீங்களா மெம்பர்ஸ் கிட்ட? என்ன, யாருமே பேச மாட்டீங்க? கைஸ், ஆஃப்டர் லீவிங் குரூப்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க இப்போ ஃபீட்பேக் கொடுக்கலனாலும் அதில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வி வில் ஃபுல்ஃபில் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் ரோஹினி, யூ ஆர் ரியலி குட். செம்மையா பேசுனீங்க அண்ட் ரியலி அன்எக்ஸ்பெக்டபிள். யூ சர்ப்ரைஸ் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். யூ கேன் லீவ் நவ். தேங்க்யூப்பா. விஷால், வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆனே பண்ணலையா?
ரெக்கார்ட் பண்ணலையா?